ஹலோ கைஸ், வெல்கம் டு 95 மேக் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா macOS Monterey bootable disk எப்படி க்ரியேட் பண்ணுறாண்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துக்கிட்டு சர்ச் பாரில் வந்துக்கிட்டு macOS Monterey டைப் பண்ணி macOS Monterey சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்துக்கிட்டு வார ரிசல்ட்ஸில் வந்துக்கிட்டு macOS Monterey இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்து நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அது போய் வந்துக்கிட்டு டவுன்லோட் ஆகும். ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால் வந்துக்கிட்டு எப்படியும் ஒரு 1 or 2 ஹவரில் வந்துக்கிட்டு டவுன்லோட் ஆகிடும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்துக்கிட்டு கனெக்ஷன் இல்லாத ஆக்கள் வந்துக்கிட்டு டவுன்லோட் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் வந்துக்கிட்டு எரர் ஆகும். அப்படி எரர் ஆகினால வந்துக்கிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் வந்துக்கிட்டு ப்ராப்ளம்ஸும் வரலாம். macOS Monterey டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு இன்ஸ்டால் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணி போகும் முதல் வந்துட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்துக்கிட்டு நம்ம வேறையா வந்துட்டு டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது வந்துக்கிட்டு நல்லம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம macOS Monterey bootable டிஸ்கை வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நான் அது எப்படி இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு போடுறேன்னு பாருங்கள். அடுத்து வந்துட்டு ஏன் அதை செய்யணுமெண்டா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணின பிறகு வந்துக்கிட்டு அந்த ஃபைல் வந்துக்கிட்டு ஒட்டோவா டிலீட் ஆயிரும். அதால் வந்துட்டு நம்ம திருப்பி ஒரு பூட்டபிள் டிஸ்க் க்ரியேட் பண்ணணுமெண்டா 12 GB வந்துக்கிட்டு திருப்பி டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதால் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிருந்தே இல்லைன்னா வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி பூட்டபிள் டிஸ்க் வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அல்லது இன்னொரு செட்டப் ஒன்று இருக்கு. நீங்கள் வந்துக்கிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராம்ப்டை வந்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணின பிறகு வந்துக்கிட்டு டவுன்லோட் ஆன வந்துக்கிட்டு ஃபைலை வச்சு ட்ரைவ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு வந்துக்கிட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு க்ளீன் USB டிரைவ் அல்லது ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துக்கிட்டு மெக்கில் வந்துக்கிட்டு கனெக்ட் பண்ணி ஆக குறைஞ்சது ஒரு 16 GB இருக்கிறது வந்துக்கிட்டு நல்ல 16 GB இருக்க பென் டிரைவ் செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் பூட்டபிள் டிஸ்க் வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ண இயலாது. நெக்ஸ்ட் ஃபைண்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட டிரைவை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிரைவில் எந்த ஒரு ஃபைலும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு வந்துட்டு அந்த டிரைவை நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பண்ண வேணும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு வந்துக்கிட்டு அடுத்தது பார்க்கலாம். லான்ச் பேட் ஓப்பன் பண்ணி அதில் அதர் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்துக்கிட்டு டிஸ்க் யூட்டிலிட்டி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் லோடாகி முடிஞ்ச பிறகு நீங்கள் கனெக்ட் பண்ண USB டிரைவை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த டிரைவ் வந்துட்டு APFS ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் வந்துட்டு macOS Monterey கிரியேட் இன்ஸ்டால் மீடியா டூலுக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ கட்டாயமாக உங்களோட USB டிரைவ் macOS எக்ஸ்டெண்டட் ஜேர்னலுக்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எரேஸ் வந்துக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி ஃபார்மேட் பண்ணால் மட்டும்தான் macOS இன்ஸ்டால் மீடியா கிரியேட் வந்துக்கிட்டு பண்ணலாம். அது கிரியேட் ஆகி முடிஞ்ச பிறகு டன் கொடுங்க. இப்போ வந்துட்டு யூட்டிலிட்டி செட்டப் நம்மளோட ஃபுல்லாக வந்துக்கிட்டு முடிஞ்சு அடுத்தது கிரியேட் மீடியா இன்ஸ்டால் ஃபைல் வந்துட்டு எங்கே டவுன்லோட் ஆகி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைண்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அப்ளிகேஷன் ஃபோல்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிருந்தா அதில் பார்த்தா வந்துக்கிட்டு இன்ஸ்டால் macOS Monterey நேமில் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் ரைட் கிளிக் வந்துட்டு பண்ணி செலக்ட் பேக்கேஜ் கண்டென்ட்டுக்கு உள்ளே போனேன்னா ஒரு கண்டென்ட் ஃபோல்டர் இருக்கும். அந்த கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு இதில் நிறைய ஃபோல்டர் வந்துக்கிட்டு இருக்கும். ரீசோர்ஸ் ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணு. கிரியேட் இன்ஸ்டால் மீடியா ஃபைல் அண்ட் இருக்கும். அதான் வந்துக்கிட்டு தேவையான ஃபைல். அதே நேமில் வந்துக்கிட்டு வேற மாதிரி 2 ஃபைல் இருக்கும். அதை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ண வேணாம். அடுத்தது அந்த ஃபைண்டரை வந்துக்கிட்டு அப்படியே வச்சுட்டு டெர்மினலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அந்த டெர்மினல் விண்டோவில் sudo டைப் பண்ணுங்க. SUDO டைப் பண்ணி ஸ்பேஸ் ஒன்று விட்ட பிறகு வந்துக்கிட்டு அந்த கிரியேட் இன்ஸ்டால் மீடியா ஃபைலை வந்துக்கிட்டு தூக்கி அப்படியே போடுங்க. ஸோ உங்களோட கிரியேட் இன்ஸ்டால் மீடியா ஃபைல் பெத்தை வந்துக்கிட்டு ஒட்டோவாக அது கிரியேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் மெனுவலாக வந்துட்டு ஒன்றும் டைப் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கிரியேட் இன்ஸ்டால் மீடியா ஃபைல் வந்துக்கிட்டு போட்டு பெத்தை க்ரியேட் பண்ண பிறகு வந்துக்கிட்டு நீங்கள் 2 டேஷ் வந்துக்கிட்டு விடுங்க. டேஷ் விட்டு வால்யூம் டைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஸ்பேஸ் ஒன்று விட்ட பிறகு வந்துக்கிட்டு எகெயின் வந்துக்கிட்டு ஃபைண்டர் ஓப்பன் பண்ணி உங்களோட மெனு பார் போய்க்குங்க. அதில் கோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கோ டு ஃபோல்டரை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணினேன்னா உங்களோட வால்யூம் வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள்.
எல்லா ஸ்டெப்ஸையும் வந்துக்கிட்டு சரியாக செஞ்ச பிறகு வந்துக்கிட்டு ரிட்டர்ன் கீயை வந்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட டிவைஸில் பாஸ்வேர்ட் வந்துட்டு டெர்மினல் கேட்கும், அதை டைப் பண்ணுங்கள். பிறகு எகெயின் வந்துக்கிட்டு ரிட்டர்ன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வர ப்ராம்ப்டில் வந்துக்கிட்டு டைப் பண்ணி எகெயின் ரிட்டர்ன் பட்டனை வந்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணினா உங்களோட வந்துக்கிட்டு பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ் ப்ராசஸ் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இது எல்லாம் வந்துக்கிட்டு முதல் உங்களோட யூஎஸ்பி ட்ரைவ் வந்துக்கிட்டு ஃபுல் க்ளீனாக இருக்குதா, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எதுவும் இருக்குதா இல்லையான்றதை கட்டாயம் வந்துக்கிட்டு செக் பண்ணுங்கள். இந்த பூட்டபிள் டிஸ்க் வந்துக்கிட்டு க்ரியேட் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு உங்களோட பூட்டபிள் டிஸ்க் க்ரியேட் ஆகி முடிஞ்சோடனே இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களோட டெர்மினலில் வந்துக்கிட்டு வரும். அது வந்த பிறகு வந்துக்கிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு டெர்மினலில் வந்துக்கிட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் ஃபைண்டரை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரைவை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணலண்டா இன்ஸ்டால் MacOS Monterey அதில் இருக்கு. உங்களோட ட்ரைவை வந்துக்கிட்டு எஜெக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்துக்கிட்டு ஃபியூச்சரில் வர எரர்ஸுக்கு வந்துக்கிட்டு யூஸ் பண்ண போகிறோம். வந்துக்கிட்டு ஒரு 12 GB MacOS ஃபைல் வந்துக்கிட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூட்டபிள் ட்ரைவை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணி ஃபீச்சரில் வர எரர்ஸை வந்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்துக்கிட்டு பூட்டபிள் டிஸ்கை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணி எப்படி பூட் பண்ணுறன்றதை வந்துக்கிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூட்டபிள் ட்ரைவை வந்துக்கிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். தென் டிவைஸை வந்துக்கிட்டு டேர்ன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஆப்பிள் சிலிக்கான் அந்த M1 சீரீஸ் யூஸ் பண்ணுறதுனா வந்துக்கிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணினா வந்துக்கிட்டு உங்களோட பூட்டபிள் அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்துக்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்டெல் மெக் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுறதுனா ரீஸ்டார்ட் பட்டனோட வந்துக்கிட்டு ஆப்ஷன் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுற மூலமாக வந்துட்டு பூட் ஸ்டார்ட் அப்பு வந்துக்கிட்டு போகலாம். இது M1 மெக் என்றதால் வந்துக்கிட்டு பவர் பட்டனை வந்துக்கிட்டு ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். உங்களோட அப்பிள் லோகோ வந்தாலும் வந்துக்கிட்டு இந்த பவர் பட்டனை வந்துக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறதை வந்துக்கிட்டு விட வேணாம். ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் வரும் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிரிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் லோடிங் ஆகின உடனே வந்துக்கிட்டு பவர் பட்டனை வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களோட பூட்டபிள் டிஸ்க் வந்துக்கிட்டு ரீட் ஆக வந்துக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். இப்போது உங்களோட பூட்டபிள் டிஸ்க் வந்துக்கிட்டு ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்ச பிறகு இன்ஸ்டால் MacOS Monterey ஆப்ஷன் வந்துக்கிட்டு அதில் இருக்கும், இன்னும் இதில் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆக முதல் வந்துட்டு டிவைஸ் பாஸ்வேர்ட் வந்துட்டு கேட்கும். அதை வந்துக்கிட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு டைப் பண்ணாட்டி உங்களால் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டை வந்துக்கிட்டு டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.